கேரள வைக்க நகரிலே தந்தை பெரியார் நினைவகம் 8 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புதிய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 5000 நூல்கள் இடம்பெறத்தக்க புதிய பெரியார் நூலகம் ஒன்று கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் 12/12/2000 அவர் திருக்கரத்தால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பொது உடைமை சித்தாந்தத்தை சேர்ந்த மாண்புமிகு அந்த கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றார்கள். வைக்கம் நிகழ்ச்சி என்பது ஒரு நகர பகுதியிலே நடைபெறுகிற அந்த கட்டிடம். அந்த கட்டிடத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெற இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். முதலமைச்சர் அவர்கள் இந்த திறந்து வைத்து விட்டு பினராயி விஜயன் அவர்களும் இவரும் நம்முடைய அண்ணன் துரைமுருகன் காரில் ஏறிக்கொண்டு போவதற்காக பயணிக்கிறார்கள். ஒரு 100 மீட்டர் கூட போகல. எக்கச்சக்கமான கூட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போனால் எங்கு பார்த்தாலும் மலையளவும் கடலளவும் கூட்டம் கூடுகிறது. அதே போல அது ஒரு கேரள மாநிலம். அந்த கேரள மாநிலத்திலே இருபங்கும் ஆணும் பெண்ணும் கூட்டம் கூடி நிற்கிறார்கள், பரிசு கட்டி நிற்கிறார்கள். உடனே முதலமைச்சர் அவருக்கு குணத்தை ஆளுங்க பார்த்தா இறங்கிடுவார். அவர் இருக்கிற ஒரே குணம் அதுதான். அவர் உடனே இறங்கி விட்டார் கேரளாவிலே. அவர் காரில் இருந்து இறங்கிய உடனே கேரள மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்னட சேட்டன் என்னட சேட்டன் என்னட சேட்டன் என்னட சேட்டன் என்று அவரை கைகுலுக்கிறார்கள். அவன் கேட்டேன், என்னட சேட்டன்? எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று பக்கத்தில் இருந்து சொன்னார்.